நீ சொல்லி காட்டி சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் சொல்லிக் கொடுக்கும். இப்படி சொல்லி தர்றாங்க. அதேப்பா அப்ப நம்ம வளர்ப்பது நம்ம உண்டாக்கியவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். நம்மை படைத்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். நம்மை வளர்ப்பவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். நமக்கு உணவளிப்பை யார் வகை செய்கிறான்? அவன் தான். ஆக வெளிவந்திருந்தால் கடைசி வரையிலும் அத்தனை விஷயத்தின் ஜீவன் அவன் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த ஆசிரியர் பெருந்தைகள் சொல்லிக் கொடுக்கிற இந்த தாராட்டு பாட்டிலிருந்து மக்களுக்கு எடுத்திருக்கிற காரணத்தினால் ஆழப்பதை இப்ப என்ன செய்யறாங்க கேட்டா, இந்த எழுத்து பாதைகளுக்கு அந்த பிள்ளைக்கு கேட்கிறாங்க, உனக்கு கடவுள யாரும் தெரியுமான்னு வினோதமாக கேட்கிறாங்க. நம்ம கூட என்ன சொல்லுது, எங்களை படைத்து அல்லா ஒருத்தர் இருக்கலாம். எங்களை படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவனை தான் நாங்கள் வழங்குவோம். அதுதான் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை கோடிக்கணக்கான மக்கள் அந்த நபர் 3 நபரிடத்திலும் இதே அமைப்பில் தான். தமிழ்ல இருப்பான், அதுபோல கேரளாவில் இருக்கலாம், ஒவ்வொரு பகுதிகள் எல்லா மொழிகளிலும் நம்ம பேசுறதுதான் மொழி வித்தியாசம் இருக்கக்கூடிய நம்ம ஈமான் உண்மையாக இருக்கோம். நம்மள அவங்க சொல்லுவோம். ஆந்திரா வேறுமை சொல்லுவாங்களா, அது மகாராஷ்டிரா வேறுமை சொல்லுவாங்களா, பம்பையில வேறுமை சொல்லுவாங்களா, எல்லா நாட்டையும் நாயிரம் சரியா சொல்லுவோம். அந்த காலத்து அவங்க மொழியில ஆர்வத்தில் அளவுக்கு இதே அமைப்பில் செய்து வந்தாங்க. அப்ப எல்லா குழந்தைகளும் இப்படி கொடுக்கும் பொழுது செல்லக்கூடிய அத்துல நம்முடைய ஆண், அதாவது ஆணி வேறு சொல்லுவாங்க இல்லையா, ஆணி வேறு சொல்லக்கூடிய அளவுக்கு பவுண்டேஷன் அப்படி போட்டிருக்காங்க. பவுண்டேஷன் அப்படி போட்டதுனால யாராலையும் மறைக்க முடியாத உண்மையுமே தெரியாது. பார்த்தாங்க இது முடியாது. நாம எதுக்காக குழந்தைகளை எல்லாம் நம்ம பக்கம் ஆக்கிரமிக்கிறதுக்காக வேண்டி தொப்பிகளை கொடுக்கலாம், சாக்லேட் கொடுக்கலாம், ஒரு பண்ணங்கள்லாம் பழைய பண்ணங்கள் இருக்கும். அன்னைக்கு வரக்கூடிய அழகான பண்ணங்கள், அந்த பண்ணங்களுக்கு கொடுத்து இப்படி செய்யப்பான்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனா முஸ்லீம் பிள்ளைகள் வாங்கி சாப்பிடும் போது வருஷம் வாங்கி வெளியே வருது. ஆனா யாரும் இல்லை. இந்த முடிவுக்கு வந்தது இதனால்தான் இஸ்லாமிய மக்கள் நம்ம வர முடியலன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் இந்த தலைவர் பெரியார் சொன்ன தெரியுமா, இது ஒரே ஒரு வேலை செய்யணும். நீங்கள் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வேலை செய்திருக்கிறீர்கள். நம்முடைய பணம் இருக்கிறது, பட்டம் பதவி இருக்கிறது, உயிர்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய அழகான வேலை என்ன தெரியுமா, எங்க போனாலும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, ஆரம்ப கல்வி செல்லக்கூடிய, ஆரம்ப பயிற்சி உள்ளக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் செய்திருப்பார்கள். நான் பார்க்கல, நடந்துட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. நான் வச்சிருக்கேன். அந்த வாய்ப்பு உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த குழந்தைகள் மூல சொன்ன உடனே இதுல என்ன காரணம், இவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் கூட, அநாகரிகம் எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய அடிப்படை கொள்கையை நம்ம விடாமல் இருந்தோம். எவ்வளவு படிப்பணி பிரச்சனை இல்லை. ஆங்கிலத்தில் வழி போகணுமா போங்க, தமிழ் வழியா தமிழ் வழியில் போங்க, எந்த வயாலையும் போங்க. நம்ம அசல் வயா என்னது, அதில் இஸ்லாம் விட்டு கொடுக்குமா, விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நிறைய மாற்றணும் சொல்லி என்ன செய்யணும், சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இளமை பருவத்தில் எப்படி பெற்றோர் சொல்லிக் கொடுத்தார்களோ அது மாற்றுபடி பண்ண வேண்டும் என்றுதான். என்ன கேள்வி வந்திருக்கு, 3 கேள்வி வந்திருக்கா இல்லையா? நம்ம பிள்ளைய வளர்த்து நாம ஆளாக்கி குழந்தை கீழே அல்லாது சரிங்களா, ஒரு வளர்த்து நிச்சயம் குழந்தைகளுக்கு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சட்ட பிள்ளைய நடமாடிட்டு இருக்கும். கீழே விடக்கூடிய நேரத்தில் நம்ம அறியாமையே கொண்டு சொல்லுவோம், அதான் என்ன காரணம், கீழே விழுந்தா நம்ம எல்லாம் பக்குவ
பக்குவத்தை இருக்கிறான், அந்த எண்ணத்தை அந்த குழந்தைகளுக்கு நாம சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். அப்படி இருந்ததுனால முஸ்லிம்கள் வாழ முடியும். இப்ப இந்த நிறைய மாற்றத்துக்கு என்ன செய்யணும்? இந்த பக்குவத்தை பூரா அந்த பெற்றோர்களுக்கு பிரிக்கலன்னு முடியும். வீணான பேச்சு இல்ல, சர்ச்சைக்குரிய பேச்சு இல்ல, நடந்த விஷயத்து சொல்ல. குழந்தைகளை பூரா 3 வயசு பிரிக்கட்டு வந்திருக்கா இல்லையா? அதுக்கும் பேசிட்டு கூட ஒரு காலத்துல வெளியே மசலாம் சொல்லிட்டு போமா, மாநிலான்னு போக சொல்லுவோமா இல்லையா? என்ன இருக்குது மாநில பூரா என்ன சொல்லணும்? போயிட்டு வர மாதிரி போட்டு ஆங்கில வார்த்தை சொல்லக்கூடிய கலவை இருக்கிறபடியா அந்த அசல் விஷயம் தெரியல. நிறைய பேர் சலாந்தருக்கு தெரியல. போ இந்த நிறைய மாற்றணுங்கிறதுக்காக நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த அடிப்படையை மாற்றணுங்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு சின்ன குழந்தைகள் 3 வயசுல போங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லல, தேவையில்லை, பெற்றோர்கள் ஒன்று கஷ்டப்பட இல்லை, நாங்க எங்களோட ஆயா வச்சிருக்கிறோம், பாயா வச்சிருக்கிறோம், அவங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க, நீங்க நிம்மதியா நிறுத்திடலாம். பெற்றோர்களுக்கு மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து வைக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். இந்த அடிப்படையில வேறு மாதிரி துர்நோக்கத்தோடு அவர் நோக்கம் என்னன்னு கேட்டு இந்த பிள்ளைகளை உங்களோடு பிரிக்கணும். யாரு பிரிக்கணும்? குழந்தைகளை தாய்மார்களுடைய சகவாசத்தை விட்டு பிரிக்கணும். அப்ப அங்க விழும்போது அந்த மாதிரி சொல்லுவானா? குழந்தைக்கு விழுந்து எல்லாம் சொல்லுவோமே. அப்ப நம்ம பராமரிப்பு நம்பளாலும் என்னும் பேரை அறிந்து அறியாமல் குழந்தைகள் சென்று கொடுக்கிறோம். அது விழுந்த தமிழ் அதை வார்த்தை சொல்லுவோம். அந்த நிலை மாறி அங்க போன உடனே அங்க வேற எவ்வளவு சொல்லுவோம், கீழே விழுந்துதான் சொல்லுவோம். இப்படி மாற்ற வேணும் என்ற முறை கொண்டு வந்து அன்றிலிருந்துதான் கேஜி மாதிரி சின்ன கேஜிகளை உண்டாக்கி குழந்தைகளை பெற்றோர்கள் பிரிக்கணும். முஸ்லிம் சமுதாயத்தை அவர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்றால், நம்பக்கும் அவர்கள் ஆக வேண்டும் என்றால் ஒரே முயற்சியில் தான். நாங்கள் மூவரும் பல்வேறு மொழிபெயர்க்கக்கூடிய இடத்தில் சென்றோம். எல்லா குழந்தைகளும் சொல்லி மாற்றக்கூடிய வேலையை இருபத்தி மக்கள் செய்கிறார்கள், செய்து காண்பிக்கிறார்கள். இப்போது செய்து காண்பிக்கப்படுகிறோம். நம்ம குழந்தை என்னங்க தெரியுது? வெளியே சாந்திட்டு போகுமா? நமக்கு அம்மா அப்பா என்ன செய்வாங்க? ரொம்ப அத்தியாமாடிதான் சொல்லுமா? உள்ள வரும்போது சலாந்திட்டு உள்ள வாமான்னு சொல்லுவா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அம்மா இருக்கிற நேரத்துல அது ஆட்சியில் மற்றப்ப இருக்காது இருக்கு வச்சுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாப்பா வெளியே அஸ்லாம் வலைக்கும் சொல்லுவாமா? சலாம் சொல்ல சொன்னது வலது காலம் முன் வச்சுவாமான்னு சொல்லுவாங்க. மலையில உபாதிக்கு போனா இடது காலம் முன் வச்சு போமாப்பா. வீட்டுல வெளியே போகும்போது இடது காலம் முன் வச்சு போ. அமானில்லா அவர் ரசூல் அல்லா ரசூலை உதவி கொண்டு போப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருந்து இருக்குதா? ஒண்ணு இப்படி வேலையை செய்தால்தான் இந்த சமுதாயத்தை நமக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரே துர்நோக்கத்தோடு செய்த அந்த நோக்கம் நாகரிகம் என்ற பெயரால் உலகம் முழுக்க அநாகரிகமாக்கக்கூடிய அந்த கூட்டம் நம்மை இதே இருக்கின்றார்கள். கணேசக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. இதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டினார்கள். குல்லு மௌலூதின், எல்லா குழந்தைகளும் யூழல் வாழ்க்கா சன்மார்க்கத்தில் தான் அப்படி பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே ஆரம்பத்தில் என்ன சொல்லுவான்? பாம்புகளுக்கு காதல் போடுவோம் இல்லையா? இப்ப நடக்குதா? இல்லைன்னு இந்த பாம்பு பெண்களுக்கு சொல்ல சொன்னதுங்க, ஆண் சரி சொல்லுவாங்க. பாம்பு சொல்ற ஆம்பளைதான் சொல்லுவாங்க. பாம்பு சொல்லுவாங்க. ரொம்ப பாம்பு சொல்ல கிடையாது. ஆனா குழந்தைகளுக்கு மட்டும் பிறந்த குழந்தை வந்த உடனே பெண்களா இருந்தாலும் கூட பாம்பு சொல்ல சொன்னது. ஆரம்பத்தில் முதல்ல அந்த காதல் விடக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற இந்த பாம்பு சத்தத்தை ஒழித்து வலது காலில் ஊழுவாங்க, இடது கால பதுபாமத்தை என்று காமத்தை ஓய்வு சுண்ணத்து. யாருக்கா சுண்ணத்து? ஆண்களுக்கு சுண்ணத்தில்லை, ஆண்கள் சின்னத்தில்லை,
ஒவ்வொரு தாய்மாருக்கும் சொன்னாங்க. ஒரு காலம் ஒரு இருந்தமா இல்லையா? அந்த காலை விழுந்ததுனால நமக்கு அந்த ஈமான் விழுந்து இது நேரத்திலே மாற்றி சொல்றாங்க. சூழல் பிரிக்காட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் பொழுது கட்சி தீன் இஸ்லாத்து தான் பிறக்குது. பாருங்க, திருமண செல்வர்கள் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிவித்துக் கொடுத்த பிரகாரம் நமக்கெல்லாம் அழகான சொல்லிட்டாங்க. எல்லாப்படி அழகாத்தான் கிடைத்தது. யாருக்கும் என்றாலும் அவவாவு இந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள், குழந்தை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், முஸ்லிம் பிறந்த பிள்ளை பாப்பா பேருனா ஃபாரூக், அம்மா பேருனா பாத்திமா. இப்ப பாத்திமா ஃபாரூக் சேர்ந்து ஒரு அழகான ஆண் மகனையும் பெண் மகளையும் பெறுகிறார். இந்த குழந்தையை நம்ம என்ன செய்யணும்? உயிரோடும் மேலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகத்தை உருவாக்கும் முகமாக அந்த முறை நாம் கையாள வேண்டிய ஒரு டைமில் இந்த அப்படி பெற்றோர்கள் அந்த தன்மை இல்லாம அந்த தொடர்பு இல்லாத காரணத்தினால யஹூதியாக மாற்றுகிறார். பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் யார சொன்னாங்க? குழந்தைகளை யஹூதி சொல்ல, குழந்தைகளை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் தான் யஹூதியாக யூதர்களாக மாற்றுகிறார்கள். ஒரு நஸ்ரானி அதே போன்று அவர்கள் கிறிஸ்துவ மாற்றுகிறார்கள். ஒரு மஜ்லிசானி நெருப்பை வளர்க்கக்கூடிய தீனுக்கு முன்னான கூட்டத்தை வளர்க்கிறார்கள் என்று யாரை குற்றம் சொல்கிறார்கள்? பெற்றோர்கள். கணித்துக்கு பெற்றோர்களே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அதாவது குற்ற உறவோடு பேச மாட்டார்கள். யதார்த்தத்தை சொல்வார்கள். சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்து அது கிரகத்தில் நடத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்கு தாய்மார்களே, இப்பொழுது குழந்தைகளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த பகுதியில இப்படிப்பட்ட ஒரு சீனியர் கிளாஸ் நடக்கும் கடவுள் நினைச்சிருக்க மாட்டோம். இந்த பகுதியில் அப்படியே காட்டு பகுதியை நம்ம சின்ன பிள்ளைகளும் காட்டு பகுதியா அதாவது இந்த பகுதியில சீனியர் வித்தை வளர்த்து நம்முடைய மக்கள் மனது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளையும் மார்க்க விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய தியாக இந்த மாதிரி அதாவது ஒரு ஆளுநர் நடத்தியிருப்பாங்க. இந்த தியாகத்தின் அடிப்படையில் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். குழந்தைகளை கேடு ஆரம்பத்துக்கு என்ன செய்யணும்? இந்த என்ன உத்தரவு என்ன செய்திருந்தாங்க, இந்த எப்படி பாடம் படித்திருந்தாங்க. உலக படிப்பு செய்தாலே செய்யலாம். உலக படிப்பை படித்த உடனே ஒவ்வொரு டியூஷன் நடக்கும். ஸ்கூல் எவ்வளவு நேரம் இருக்கலாம்? ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருப்பான். வெளியில வந்தா 24 மணி நேரம் ஸ்கூல் தான். டியூஷன் எங்க பார்த்தோம்? படித்து முடிச்ச உடனே வந்த டியூஷன். ஒரு காலத்துல பூவல் செல்லக்கூடிய பூவல் சிறிய உங்களுக்கு அதெல்லாம் சரியான முறை அறியாத சின்ன பிள்ளை சில குழந்தை சரியான புரிய அவங்களும் டியூஷன் ஒரு காலம் இருக்கு. இந்த காலம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா கம்பல்சரி டியூஷன் நிச்சயம் எல்லா டியூஷன் படித்து தான் ஆகணும். எவ்வளவு படிச்சவங்க நினைச்சீங்கன்னா அறிஞர் அப்ப என்ன அந்த அளவுக்கு நேரத்துக்கு ஆனால் மன்னிவுக்கு நீங்க நினைச்சீங்க குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் நியமம் கொடுப்பானாங்க, நியம வளர்ச்சி கொடுப்பானாங்க. பெற்றெடுத்து பெற்றோருக்கு அல்லாஹ் இல்லாத இம்மையுடன் அத்தனை பாக்கியம் வழங்குவாங்க. தீவடி பொறுப்பு தெரியுமா? குழந்தைய சும்மா விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு அவருக்கு படிக்க அனுப்புறோமோ இன்ஷால்லாஹ் இரவு நேரத்தில் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால உங்களுக்கு நல்ல நேரத்தில் பார்த்து மாண்டி ஸ்கூலுக்கு போனீங்க என்ன சொன்னாங்க, அந்த என்ன சொல்லி சொன்னாங்க, டெப்பை என்ன எனக்கு எடுத்துருந்தாங்க என்பதமான விஷயத்தை எனக்கு கேட்டு கேட்டு தீனை உருவாக்க வேண்டும். பொறுப்பை நம்ம இடத்துல எம்பெருமானார் செல்வத்தை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே எல்லாம் சுபஹானஹு இந்த மக்களுக்கு அல்லாஹ் நல்ல தீனியத்தை கொடுத்து பெற்றோர்களுக்கு இன்மை மறுமை வாழ்வை கொடுத்து இதன் மூலமாக கியாமத் நாள் வரையிலும் நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறோம். இருக்கணும். இறுதி நாள் வரையிலையும் நம்முடைய
வாழைக்கு வாழையா வரக்கூடிய அத்தனை செல்வங்களும் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று கடைசி சொல்லி முடிக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தால் அழகான சரித்திரம் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன துஆ தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன் சொல்லுவது யார்? அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி ரசூல். 4 தலைமுறைக்கு ரசூல் இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் நபி, அவ்வா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவ்வா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவ்வா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி. அதுபோல 4 தலைமுறைக்கு நபியா வந்த ஒரே சிறப்பு அவர்கள். அப்படிப்பட்ட மகா என்ன சொல்லாங்க தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன், யார என்னை முஸ்லிமாக நடிக்கிட்டு சிந்திக்க கடமைப்படுகின்றவர். நபியானால் மாற்ற முடியுமா? நபி ஏதாவது இருப்பானா? வாழ்க்கையில் சாலை நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைக்கின்றார். அந்த அடிப்படையில் நாமெல்லாம் நல்லவர் ஆகி நாமும் முஸ்லிமாக ஆகி நம்ம குழந்தைகளை உண்மையான முஸ்லிம்களை மாற்றக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நம் அனைவரும் கொண்டுள்ளாக வேண்டும். விரும்பெல்லாவற்றை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாகல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.